வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். SST வரி தொடரும், மக்களுக்கு பாதிப்பில்லை, பிரதமர் அன்வார் உறுதி. நாட்டின் வருமானத்தை உயர்த்தவும் மக்களுக்கு பணசுமை தராமல் இருக்கவும் தற்போதுள்ள SST வரி முறையே தொடரும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த வரி முறை தகுதியானவர்களை மட்டுமே சென்றடையும். பெரும்பாலான பொதுமக்கள் பயன்படுத்தும் அன்றாட அடிப்படை பொருட்களுக்கு இந்த வரி விதிக்கப்படவில்லை என்று நிதி அமைச்சருமான பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் வரி முறையை மேம்படுத்த அரசாங்கம் என்ன திட்டங்களை வைத்துள்ளது என்று தாசி குலுகோ நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் ருடின் வான் ஜான் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் அன்வார் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். இந்த SST வரிமுறை கடந்த 1970களில் இருந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மலேசியாவில் பயன்பாட்டில் இருப்பதால் இதனை பற்றி தொழில்துறையினரும் வணிகர்களும் பொதுமக்களும் ஏற்கனவே நன்கு புரிந்து வைத்துள்ளனர் என்று அவர் விளக்கியுள்ளார். மேலும் வரி நிர்வாகத்தை மேம்படுத்துவதன் மூலமும் வரி ஏமாற்று வேலைகளை கண்டறிந்து தடுப்பதன் மூலமும் அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதன் மூலம் கிடைக்கும் கூடுதல் வருமானம் பல்வேறு திட்டங்களின் வழி பொதுமக்களின் நன்மைகளுக்காகவே மீண்டும் பயன்படுத்தப்படும் என்றும் தற்போதைய அனைத்துலக கச்சா எண்ணெய் விநியோக நெருக்கடி போன்ற எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள நாட்டின் நிதி நிலையை வலுப்படுத்துவது அவசியமாகும் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் முக்கிய தரப்பினருடன் கலந்தாலோசிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக இரண்டாம் நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் புடி மடானி டீசல் மானிய அமலாக்கத்தின் முதல் நாள் விவரத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வரவு செலவு திட்டம் உருவாக்கத்தில் அரசாங்கம் மடானி பொருளாதாரம் என்ற கொள்கையையே முக்கிய அடித்தளமாக கொண்டு செயல்படும் என்று குறிப்பிட்டார். மேலும் 13வது மலேசிய திட்டம், தேசிய ஆற்றல் மாற்ற கால அட்டவணை மற்றும் புதிய தொழில்முறை முதன்மை திட்டம் 2030 ஆகியவற்றில் வகுக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தின் கொள்கைகளின்படியே இந்த வரவு செலவு வடிவமைக்கப்படும் என்றும் நாட்டை 2030ஆம் ஆண்டிற்குள் சிறந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதே இதன் நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜொஹூர் மாநில தேர்தலில் பாஸ் கட்சி தங்களை நடத்திய விதம் குறித்த அதிருப்தியால் பர்சாத்து ஆதரவாளர்கள் பக்காத்தான் ஹராப்பானுக்கு வாக்களிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர் அஸ்மியா ஹசான் தெரிவித்துள்ளார். பர்சாத்து மற்றும் பாஸ் ஆகிய இரு கட்சிகளும் ஒரே பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் நீடித்தாலும் இரு கட்சிகளுக்கும் இடையே சுமூக உறவு இல்லாத நிலையில் பாஸ் கட்சி பரிசான் நேஷனலுக்கு ஆதரவளிக்க கோருவதால் அதற்கு பதிலடியாக பர்சாத்து ஆதரவாளர்கள் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கு வாக்களிக்க கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தேர்தலில் பர்சாத்து 16 இடங்களிலும் பாஸ் 11 இடங்களிலும் களம் காண்கின்றன. இருப்பினும் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியில் DAP கட்சிக்கு உள்ள ஆதிக்கம் குறித்த தயக்கம் காரணமாக பர்சாத்து ஆதரவாளர்கள் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று பேராசிரியர் அமட் ஃபவுசி அப்துல் ஹமீட் கருதுகிறார். பினாங்கு மாநிலத்திற்கு வழங்கப்படாமல் விடுபட்ட 2.8 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் ஜாசேகா மூத்த தலைவர் லிம் குவான் எங் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் கூட்டரசு அரசாங்கம் அனைவருக்கும் நீதி என்ற கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று பகான் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2023 முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பினாங்கு மாநிலம் கூட்டரசு அரசாங்கத்திற்கு சராசரியாக 10.7 பில்லியன் ரிங்கிட் பங்களிப்பு வழங்கி இருந்ததும் அதற்கு பதிலாக வெறும் 7.9 பில்லியன் ரிங்கிட் மட்டுமே நிதி ஒதுக்கீடாக பெற்றுள்ளது என்று லிம் குவான் எங் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டரசு அரசாங்கத்திற்கு தாங்கள் வழங்கிய நிதி பங்களிப்பை விட குறைவான தொகையை நிதி ஒதுக்கீடாக பெற்ற மாநிலங்கள் ஸ்லாங்கூரும் பினாங்கும் மட்டுமே என்றும் கிடா போன்ற மாநிலங்கள் தங்களின் பங்களிப்பை விட கூடுதல் நிதியை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைத்துலக எரிசக்தி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு எரிபொருள் மானியங்களுக்காக அரசாங்கம் கிட்டத்தட்ட 40 பில்லியன் ரிங்கிட் செலவிடக்கூடும் என்று பிரதமரும் நிதி அமைச்சருமான அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது 2026 வரவு செலவு திட்டத்தில் முதலில் ஒதுக்கப்பட்ட 15 பில்லியன் ரிங்கிட்டை விட 2 மடங்குக்கும் அதிகமாகும். அனைத்துலக நெருக்கடி நீடித்தாலும் இந்த கூடுதல் செலவினத்தின் மூலம்
தகுதியுள்ள மலேசியர்களுக்கு பூடி 95 மற்றும் பூடி டீசல் திட்டங்களின் கீழ் மானிய விலையிலான எரிபொருள் தொடர்ந்து தடையின்றி வழங்கப்படும் என்றும் மக்களை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமை என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் மானிய விலை எரிபொருள் முறைகேடு மற்றும் கடத்தலுக்கு எதிராக அரசாங்கம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி வரை நாடு முழுவதும் எரிபொருள் கடத்தல் தொடர்பாக மொத்தம் 4145 வழக்குகள் பதியப்பட்டு 2311 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். இ-வாலெட் நிறுவனங்கள் பேங்க் நிகாரா விதித்துள்ள பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற தவறினால் பணம் இழந்த வாடிக்கையாளர்களுக்கு 7 நாட்களுக்குள் முழு பணத்தையும் திருப்பித் தர வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். வாடிக்கையாளர்களின் கவனக்குறைவுகளால் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட நிறுவனங்கள் தான் பொறுப்பேற்று 7 நாட்களுக்குள் பணத்தை திருப்பித் தர வேண்டும். ஆன்லைன் மற்றும் இ-வாலெட் மூலமாக நடக்கும் பண திருட்டுகளை தடுக்க வங்கிகளுக்கும் இ-வாலெட் நிறுவனங்களுக்கும் பேங்க் நிகாரா பல கடுமையான பாதுகாப்பு விதிகளை ஏற்படுத்தியுள்ளது என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். இதில் கூடுதல் பாதுகாப்பு அங்கீகார முறைகள், அதிக ஆபத்துள்ள பரிவர்த்தனைகளுக்கான காத்திருப்பு காலம் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான நேரத்தில் கணக்குகளை உடனடியாக முடக்கும் கீல் ஸ்விட்ச் போன்ற வசதிகளும் அடங்கும். இத்தகைய கடுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் மூலம் கடந்த ஆண்டு மட்டுமே 1.2 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான மோசடி பரிவர்த்தனைகள் தடுக்கப்பட்டுள்ளன என்றும் அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். செப்பாங் சுங்கை பெலே பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் மானிய விலையிலான 14 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் இருந்து வணிக பயன்பாட்டிற்கான 50 கிலோ சிலிண்டர்களுக்கு எரிவாயுவை மாற்றிய சட்டவிரோத கும்பலை ஸ்லாங்கூர் உள்நாட்டு வணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கண்டுபிடித்துள்ளனர். மானிய விலை எரிவாயுவை மாற்றி அதனை சந்தை விலையை விட குறைந்த விலைக்கு தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்ய முயன்றதே இதற்கு காரணம். 2 வார கண்காணிப்பிற்கு பிறகு நடத்தப்பட்ட இந்த ஆப்ஸ் தீரிஸ் 4.0 சோதனையில் பல்வேறு முத்திரைகளை கொண்ட 190 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், இணைப்பு குழாய்கள், ஐஸ் கட்டிகள் மற்றும் ஒரு லாரி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட இவற்றின் மொத்த மதிப்பு 56,000 ரிங்கிட் ஆகும். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு நபர் கைது செய்யப்பட்டு 1961ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தெருநாய்கள் மீது காட்டிய கருணை பொதுமக்களுக்கு பெரும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளது. பினாங்கு பட்டுவட்டில் உள்ள ஸ்ரீ தஞ்சோங் பகுதியில் நபர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் வந்தபடி தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவுகளை வீசிச் சென்றுள்ளார். நாய்கள் உண்ணாமல் எஞ்சிய உணவுகள் அனைத்தும் அழுகி அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றத்தை ஏற்படுத்தியதால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொதுமக்கள் பலமுறை கூறியும் கேட்காததால் இதுகுறித்து சிப்ரங்பராய் மாநகர் மன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரை தொடர்ந்து மாநகர் மன்ற அதிகாரிகள் அந்த நபரை நேரில் கண்டுபிடித்து பொது இடங்களில் இவ்வாறு உணவுகளை கொட்டக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விலங்குகளுக்கு உணவளிப்பது நல்ல விஷயம் என்றாலும் அது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பொறுப்புடன் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த விதிகளை மீறினால் சமூக சேவை உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகர் மன்ற உறுப்பினர் தேவி ஹாங் எச்சரித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.